சரணாகதி பண்ணி கதை கேட்கிறாளோ அவளுடைய பாபத்தை திருடுறதுக்காக தான் நான் திருடினேன். கோட்டி மன்மதன் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பானா கிருஷ்ணன். தனக்கு அப்பா கிடையாதே அம்மா கிடையாதுன்னு ஒரு ஏக்கம் இருந்துதான் அநாதன். இந்த பிரம்மத்துக்கு தனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணம் வந்ததுங்கிறார் கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல கர்ணாமிர்தாச்சார். தெரிஞ்சு திருடினா கொள்ளைன்னு பேரு. ரிவால்வரை காமிச்சு ஷூட் பண்ணிவிடுவேன்னு பிடிங்கினா கொள்ளை. திருட்டுங்கிறது தெரியாமல் எடுக்கிறது. அதை சொல்றான் பகவான், நான் திருடினது வெண்ணபால் தயிர் வேணும்னு திருடல, பின்ன எதுக்கு தெரியுமா திருடினேன்? பாலே யுக்தம். நான் திருடினது சரிதான், பாலே யுக்தம் மம கில சௌரியம். என்னுடைய திருட்டு நத ஜனதா அகஹரஸ்யா. யாரு என்ன சரணாகதி பண்ணி கதை கேட்கிறாளோ அவளுடைய பாபத்தை திருடுறதுக்காக தான் நான் திருடினேன். நத ஜனதா அகஹரஸ்யா. இப்ப ஏண்டா திருடினேன்னு 4 சரணம். இது ஃபெயிலியர் ஆயிடுது ராதைக்கு. உடனே வேற விதமா பாயிண்ட மாத்தி விட்டா. என்ன பண்ணினா அப்படின்னா, கோட்டி மதன ஜய கோமள தேகா கோபவதூதி ஜா கோபவதூதி ஜா. இந்த பேச்ச ஆரம்பிச்சாலே எனக்கு நாக்க பிடிங்கிற மாதிரி இருக்கு. என்ன கிருஷ்ணன் இப்படியா எல்லா கோபிகைகளோடையும் லோலோன்னு சுத்துவா? கோபிகைகளோட சுத்தி ராசலீலாம் பண்றையே, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூப்பிடுறா கிருஷ்ணனை. திருடான்னு கூப்பிடணும், கிதவான்னு கூப்பிடணும், கோபிகைகள் சொன்னது போல. அப்படிலாம் கூப்பிடல. கோட்டி மதன ஜயா. கோட்டி மன்மதன் தோத்து விடுவானா? சாட்சான் மதன கோட்டின்னார் நாராயண தீர்த்தர். கோட்டி மன்மதன் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பானா கிருஷ்ணன். கோட்டி மதன ஜய கோமள தேகா. பார்க்க 10,000 கண்கள். ஒரு பாதி கொண்டாடுறா, இன்னொரு பாதி இப்படி பல்ல இழிச்சுன்னு கோபிகைகளோட சுத்தினையேன்னு கோபவதூட்டிஜா. இதுக்கு பதில் சொல்லல சுவாமி. ஏன் சொல்லலேன்னார், இவளுடைய எண்ணம் புரிஞ்சுட்டார். என்னன்னா தன்னை கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிக்கலேங்கிற கோபம் அவளுக்கு ராதைக்கு. நீ அந்த கோபி இந்த கோபின்னு அவ வாத்துக்கு எல்லாம் போனியே, ராசலீலைக்கு போனேங்கிறத மனசுல இதை வச்சுட்டு சொல்றா. உடனே கிருஷ்ணன் பார்த்தா அவர் சாரம் புரிஞ்சுட்டாரோன்னு. கும்பஸ்தனிமம பிம்பபலாதர சும்பனமாசு விதேகி. உடனே என்ன பண்ணா, ராதையை பார்த்து நீ என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடு. ராதா ஆலிங்கனம் பண்ணிண்டா. கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் சொல்றார், ராதையினுடைய மார்பில் பூஜிருந்த குங்குமப்பூ அந்த குழம்பெல்லாம் அப்படியே கிருஷ்ணனுடைய மார்பில் அப்படியே பதிஞ்சுதான். கிருஷ்ணன் அப்பாடான்னார். என்னன்னா உபனிஷத்து சொல்றது சயேகா, அவன் ஒருவன். அவருக்கு அங்க பரவஸ்துவுக்கு தனக்கு அப்பா கிடையாதே அம்மா கிடையாதுன்னு ஒரு ஏக்கம் இருந்துதான் அநாதன். சாஸ்திரங்கள்லாம் அப்படித்தானே சொல்றது, அப்பா கிடையாது அம்மா கிடையாது, அநாதன். இப்ப ராதா ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே தேனுபால தயிதா தேனுபால தயிதாஸ்தனஸ்தலி தன்ய குங்கும சநாத காந்தயே. அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே கிருஷ்ணன் நினைச்சானா, நான் அநாதன் இல்ல, எனக்கு ராதை இருக்கா. அந்த பிரம்மத்துக்கு தனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கிற எண்ணம் வந்ததுங்கிறார் கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் கர்ணாமிர்தாச்சார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.